இன்னைக்கு விமர்சனம் செய்றீங்களே கூத்தாடி கூத்தாடின்னு உதயநிதி காலை பிடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? உதயநிதி நீ ஒரு கூத்தாடின்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க ஒரு நெறியாளரா பெண் நெறியாளரா இருக்கிறீங்க, அவருடைய கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அப்பா ஆத்தாயிரங்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறார். எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? சாராய ஆலை எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க. உங்க பின்னாடி நான் வந்து நிக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நாளைக்கே வரும். அண்ணன் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருவதற்கு தயாரா இருக்கிறாரா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா டாக்டர் ஆக முடியல, விரக்தியான செத்துருன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. சுடிதார்ல பட்டன் நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த பட்டனை கத்திரிச்ச காட்சிகளை எல்லாம் பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இடத்துல நடக்குது. உன்னை அடியோட பிடுங்கி வேரோட எரியறதுக்கான நிகழ்வு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மாத்தக்கூடிய அதிகாரம் நம் வசம் வரும். இன்னைக்கு அது மட்டும்தான் கனவுன்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் சொல்லாததுதானே சார் அதுக்கு குழப்பமே. இல்ல நீங்க புரிஞ்சுக்காத குழப்பமே. அப்ப எனக்கு மட்டும் தனியா வந்து போன் பண்ணி சொன்னாரான்னு கேக்குறேன். இல்ல நீங்க தாவேக்கான்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ. ஒரு கூட்டணியில இருந்தே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் வேல்முருகன் அவர்கள். சரி, இப்போ இல்ல சார், இப்போ திமுக சின்னத்துல தான் இருக்கிறீங்க. திமுக உங்க கட்சியை விட்டுட்டு திமுகவா உறுப்பினராய் தான் நீங்க அதுல போய் இருந்திருக்கீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிலாம் சொல்லாது. இங்க கடந்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப வீரியமா இருந்தீங்களே அண்ணன். உங்க கூட நிறைய போராட்டத்துல நான் இருந்தேனே, என் கூட பல போராட்டத்துக்குள்ள அண்ணன் இருந்தாரு. இன்னைக்கு எங்க போச்சு அந்த போராட்டங்கள்லாம், உணர்வுகள்லாம் எங்க போச்சு? இந்த 4 வருஷத்துல அண்ணன் எத்தனை போராட்டம் நடத்திட்டாரு? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய சமீபத்திய கருத்து பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விஜய் அவர்களுடைய கல்வி விருது விழா, அதாவது 12ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் கொடுத்து அவர்களை வாழ்த்துற விழாவை வந்து ஆண்டுதோறும் தாவேகா கட்சியின் சார்பாக வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த விழாவை வந்து விமர்சித்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது மாணவிகளினுடைய அந்த சம்பவத்தை குறித்து ஒன்றும் இல்லை, அவங்க வந்து போய் வாழ்த்துகள் பெறுறதை வந்து அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி அணுகுறீங்க? அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை எப்போதுமே இருக்கும். பலகட்ட போராட்டங்களில் கடந்த காலங்களில் 2017க்கு அப்புறம் தொடர்ச்சியான போராட்ட காலத்தில் இருந்திருக்கிறோம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய போராட்டங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்து பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. அவர் நடத்தின நிறைய முன்னெடுத்த போராட்டங்களில் காவேரிக்கான போராட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான போராட்டங்களாக இருக்கட்டும், 7 தமிழர்கள் விடுதலைகளுக்கான போராட்டமாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களுக்குமே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உட்பட பலகட்ட போராட்டங்களுக்கு அவரோடு இணைந்து சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக நம்மளும் பங்கெடுத்திருக்கோம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நடத்திய பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைகளுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பனுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மோடி ஆஃப் கொஸ்டின்ஸை திரையிடும் போது உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கோவை சிறைவாசிகளுடைய பிரச்சனைகளாக பலகட்ட போராட்டங்களில் ஒன்றிணைந்து இருந்திருக்கும். ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக, ஒரு ஜனநாயகவாதியாக பார்க்கப்பட்ட அண்ணன் வேல்முருகன் வந்து இன்னைக்கு திமுகவினுடைய அடிவருடிகளை போல திமுகவை வந்து இன்னைக்கு தாக்கக்கூடிய இடத்துல, மக்கள் வந்து அதிகப்படியான கேள்விகளை கேட்கக்கூடிய இடத்துல, ஒவ்வொரு நாளும் திமுக இது அதிகப்படியான விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அந்த போன்ற நிகழ்வுகளை வந்து இன்னைக்கு மறைக்கணும், தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிராக ஒரு விஷயத்தையும் கருத்துக்களையும் இங்கே உலவ விடணும். அதுதான் இந்த திமுகவினுடைய ஐடி விங்கினுடைய வேலையாக இருக்கிறது. அது வந்து திமுகவினுடைய அமைச்சர்களுடைய கைதாக இருந்தாலும் சரி, திமுக டாஸ்மாக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதை பற்றி மக்கள் பேசும்போது, இங்கே கொந்தளிக்கும் போது அனைத்து இடத்துலையுமே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களையும் கூட்டணியை வச்சு விட்டும் தான் இந்த திமுக வந்து காய் நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஓடாத வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே கூட்டணிக்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள்லாம் கொந்தளிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதே போல ஒரு திமுகவினுடைய வாயை திறந்து பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேணும். ஒரு தங்கை தன் அண்ணன் மீது அன்பு கொண்ட பாசத்தினால அவளுடைய பாசத்தை வெளிப்படுத்துறான். அந்த பாசத்தை வெளிப்படுத்தினதுல அண்ணன் வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன்.
அவரும் இதே போன்ற மக்கள் பணியில ஈடுபடும் போது இது எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? இன்னைக்கு விமர்சனம் செய்றீங்களே கூத்தாடின்னு உதயநிதி காலை பிடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஸ்டாலின் அவர்களுடைய கால்களை பிடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? கலைஞரை போற்றி புகழ்ந்து பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஜெயலலிதா பின்னாடி நின்று இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சிங்களே மறந்துட்டீங்களா? இவர்கள்லாம் யாரு? எங்கிருந்து வந்தவர்கள்? அவர்களை சொல்லுங்க. கூத்தாடி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, வேல்முருகன் அண்ணன் சொல்லுங்கன்ற. அப்போ நீங்க நேரத்துக்கு ஏத்த இப்ப பேசக்கூடிய சந்தர்ப்பவாதியாக தானே இன்னைக்கு மாறி இருக்கீங்க. உங்களுடைய ஜனநாயகம் எங்க போயிடுச்சுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜனநாயகவாதியா நடந்துகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்தமா திமுகவை கழுவி ஊத்துனீங்களே, திமுக போய் சொல்லுங்க உதயநிதி நீ ஒரு கூத்தாடின்னு சொல்ல முடியுமா உங்களால? அவருடைய ஃப்ரேஸை நான் வந்து அவர் என்ன சொன்னாருன்றதை அப்படியே சொல்றேன், அதுக்கு உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க சார். அதாவது இப்போ அவருக்கு பல விதமான கண்டனங்கள் வந்து இணையதளத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர் வந்து அவருடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது வயது வந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து இப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய அளவுல விவரம் தெரியாது. அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் தானே அவங்கள வந்து ஒரு பொதுவெளியில இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து முன்னிறுத்துறாரு. இதனால வந்து பண்பாட்டு ரீதியான சிக்கல்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி எந்த தலைவர்களுமே, அதாவது அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பெண்கள் வந்து அன்பு சார்ந்த ஒரு வரும்பொழுது தலைவர்கள் தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன ஜனநாயகவாதி, முற்போக்குவாதி, பெரியாரியம் பேசக்கூடியவர்கள், பெண்ணியம் பேசக்கூடியவர் சொல்லுங்க. இருக்கக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் ஜனநாயகவாதிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், அம்பேத்கர் பொது உடைமை பேசக்கூடியவர்கள், பெரியாரிய பேசக்கூடியவர்கள், இவர் அண்ணன் வேல்முருகன் கருத்தை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு நெறியாளரா, பெண் நெறியாளரா இருக்கிறீங்க, அவருடைய கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் பெண்ணியத்துக்கும் எதிரானது இல்லையா? என்னுடைய இதை நீ தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு தான் கேட்கிறேன். அவரவர் சுதந்திரம் அவரவர்கிட்ட இருக்கு இல்லையா? சுதந்திரத்துக்கு தரத்துக்கு நீங்க யாருன்னு கேட்கிறோம். ஒருத்தருக்கு வந்து கலாச்சாரம் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குன்னா அந்த பெண் தன்னையும் மீறி தன்னுடைய அன்பை ஒரு அண்ணன்ட்ட வெளிப்படுத்தக்கூடியதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அண்ணன் வேல்முருகன் கேட்கிறேன். நீங்க வந்து பெரியாரிய பேசுறீங்க, பொது உடைமையை பேசுறீங்க, இருக்கக்கூடிய எல்லாம் பேசக்கூடிய, நீங்க மார்க்சியம் பேசுறீங்க, எல்லாமே பேசுவீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொது வெளியில ஒரு 50 வயது தக்க ஒரு நபரை இல்லையா, ஒரு கட்சியினுடைய தலைவரை மாற்றம் வேணும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் சொல்லக்கூடியவர்களை இன்னைக்கு போராட்ட காலத்துல தமிழகத்துல முதன்மை சக்தியாக வந்து நிற்கக்கூடிய ஒருத்தரை, தமிழகத்துல மிகப்பெரிய 74 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு கட்சி இல்லையா, இருக்கக்கூடிய அதிமுக 53 ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சிக்கு இணையான ஒரு அதுக்கும் மேலான ஒரு கட்சியா இன்னைக்கு பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை பார்த்து ஏன் இப்பேற்பட்ட ஒரு பயம்? நீங்க இருக்கக்கூடியதுக்காக உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக இருக்கக்கூடிய விமர்சனங்களை அள்ளி தெளிப்பீங்களான்னு கேட்கிறேன். அதுதான் சார். அதே மாதிரி இன்னொரு விமர்சனத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க. இது மாதிரியான கல்வி விருது விழா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துறதெல்லாம் சரிதான், அங்க வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன கற்பித்தீங்க? அதாவது கருத்தியல் ரீதியா அவங்களை அரசியல் படுத்தணுமே தவிர இந்த மாதிரியான அரசியல் போர்களெல்லாம் வரவேற்க முடியாது. அரசியல் தளத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவையற்றது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நீங்க யாரு வரவேற்கிறதுக்கு? நீங்க ஒட்டுமொத்த ஜனநாயக இந்தியா ஒன்றியத்துக்கும் நீங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னு கேட்கிறேன். நீங்க யார் கருத்து சொல்றதுக்கு? அதாவது நீங்க ஒரு கருத்தை சொல்லலாம், இதை நீ பண்ணக்கூடாது, நீ செய்யக்கூடாதுன்னு திணிக்கக்கூடியதுக்கு அண்ணன் வேல்முருகன் யாருன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அதுக்கு என்ன இது இருக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இதை தடுக்கிறதுக்கு? ஒரு தங்கையினுடைய ஒரு அன்பினுடைய வெளிப்பாட அவளை வெளியில கொண்டு வரத்துக்கு, அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய 4 ஆண்டுகள்ல புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சாராய ஆலை எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க. உங்க பின்னாடி நான் வந்து நிக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நாளைக்கே வரும். அண்ணன் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருவதற்கு தயாரா இருக்கிறாரா? இருக்கக்கூடிய அத்தனை யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இல்ல, அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை இல்ல, யார் அந்த சார்னு அண்ணன் வேல்முருகனை கேட்க சொல்லுங்க. நாங்க சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்துக்கு சார்பா வந்து நிக்கிறோம். இங்க நடக்குது வேங்கை பிரச்சனை இல்ல, அண்ணன் திருமாவர்கள் கொண்டு போய் கொடுத்தாருல்ல சிபிஐ வழக்கு விசாரணை வேணும்னு, அதற்காக வந்து போராட சொல்லுங்க. சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தின் சார்பா வந்து நிக்கிறோம். பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லைன்றதுக்காக, ஒரு பேசி பொருளா மாறணும்ன்றதுக்காக இருக்கக்கூடிய கல்வி எந்த நீங்க ஆண்டுகிட்டு இருந்த கட்சியில நீங்க அரசியல் ரீதியா அரசு ரீதியா நீங்க பண்ணிருப்பீங்க.
அரசியல் ரீதியா திமுக இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை இத்தனை 75 ஆண்டுகள் நாங்க கட்சின்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டு இருக்கீங்களே, இது வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு நீங்க செஞ்சேன்னு சொல்லுங்க. அண்ணா திமுக செஞ்சேன்னு சொல்லுங்க, இல்ல அண்ணன் வேல்முருகன் செஞ்சாருன்னு சொல்லட்டும், இல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல செஞ்சதுன்னு சொல்லட்டும், இல்ல பிஜேபி செஞ்சதுன்னு சொல்லட்டும். உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்லையே சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன வக்கு இருக்கு? அப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளை அண்ணன் கொடுக்கிறாரு, அரசியல் படுத்தணும், கல்விக்கான உதவி தொகையை கொடுக்கிறாரு, பிள்ளைகள் மேலும் படிக்கணும், துவண்டு விடக்கூடாதுன்னு சொல்றாரு. நீட்டின் பக்கம் நீட்டினுடைய பயத்தினால யமனா மாதிரி உங்களை கொண்டுகிட்டு இருக்கு. நீட்டு மட்டும்தான் இந்த உலகம் கிடையாது, இது பறந்து விரிந்த உலகம்னு அறிவுப்படுத்துறாரு. இதையெல்லாம் தாண்டி மக்களை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், கல்வியை மேம்படுத்தணும்னு பேசுறாரு. இதை தாண்டி நீங்க என்ன அரசியல்? நீங்க அரசியல்வாதியா பாக்குறீங்க, அவர் அண்ணனா வந்து நிக்கிறாரு. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் சார், இப்போ நீட் பத்தி குறிப்பிட்டீங்க. அதாவது நீட் தேர்வுனால வந்து நீட் மட்டும் தான் வாழ்க்கையா அப்படின்றது வந்து ஒரு பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது நீட் தடையா இருக்கு அப்படின்னா அந்த தடையை உடை தெரியறது தானே ஒரு அரசியல்வாதியோட வேலை. அதை விட்டுட்டு நீட் தான் வாழ்க்கையா அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணி அதிகாரத்துக்கு வரும் வரைக்கும், அதாவது அந்த இடத்துல ஆளக்கூடியவர்கள் வரும் வரை, அதிகாரம் தன் வசம் படும் வரை, அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அந்த அதிகாரத்தை தன் வசம் கொண்டு வரும் வரை நீங்கள் சமரசமா தான் போகணும். அதுக்கான வலியுறுத்தல தானே முன் வைக்கணும். அதை விட்டுட்டு சமரசமா போகணும்ன்றது சரியா? நீங்க ஏன் ஆளுநரை சந்திச்சு அவர் முன் வச்சதை நீங்க இப்ப மறந்துட்டீங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை நடக்கும் போது அதுக்கான இதை கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்சாரு, அதை நீங்க மறந்துட்டீங்களான்னு கேக்குறேன். ஏன் சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார்? இப்ப இதுக்கு வலியுறுத்தல் தானே. நீட்டுக்கும் சேர்த்துதான் அன்னைக்கு அவர் பண்ணிட்டு வந்தாரு, புரியுதுங்களா? நீட்டை ஒருபோதும் அவர் ஆதரிக்கல. நீட்டுக்கு நிச்சயமாக தீர்வை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கிறாரு, தீர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீட்டை ஆதரிக்கிறோம்னு எந்த இடத்துலயும் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீட்டுக்கான ஒரு விஷயத்தை நீட்டுக்காக நீங்க தயாரா இருந்து நீங்கள் படித்து உங்களுக்கு மார்க் வரும்போது அதை நீங்க பெரிய மனசோட ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீட்டுனால மார்க் குறையும் போது தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை தேர்வு செய்றீங்க பாத்தீங்களா? தவறான ஒரு முடிவை தேர்வு செய்யறீங்க பாருங்க, அதுதான் தவறு. பாஜகவினுடைய கருத்தை அப்படியே சட்டலா மென்மையாக விஜய் அவர்கள் வந்து நீட் தேர்வுல வந்து குறிப்பிடுறாரு. ஏன் நீட் தான் படிக்கணுமா, வேற படிப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தொனில தான் அது வந்து பார்க்க முடியுது. இதே வந்து யாரையும் டாக்டர் ஆக வேணாம்னு சொல்லல. அதுதான் சார் உங்களுடைய எண்ணம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய எண்ணங்கள் தயாரா இருக்கணும். அதுதான் சார், எண்ணங்கள் தயாராக இருக்கணும்னா அப்ப நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டாக்டர் ஆக முடியலன்னா உங்க விரக்தி அடைஞ்சிராதீங்கன்றத குறிப்பிட்டிருக்கணும். அப்போ அந்த இடத்துல டாக்டர் ஆக முடியல உலகம் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா, டாக்டர் ஆக முடியல விரக்தியான செத்துன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்ல. இல்ல அதுதானே சொல்லவே சார். இல்ல நீ உயிரை பாதுகாக்கணும் தான அண்ணன் பேசுறாரு. அதே உங்களுக்கு புரியல. நீட் தேவையில்லை அப்படின்றத வந்து அந்த இடத்துல அத சொல்லலையே. என்ன தேவை? நீட் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான், அதுக்காக நீங்க வந்து பண்ணாதீங்க. நீட் மட்டும் படிப்பு இல்லன்னு சொல்லிருக்காரு. நீட் மட்டும் படிப்பல்ல. ஒரு பிள்ளைக்கு டாக்டர் தான் ஆகணும்ன்ற விருப்பம் இருக்குன்றப்போ நீட் மட்டும் படிப்பு இல்லன்னு அவங்க கிட்ட போய் டாக்டர் தான் ஆகணும்னு படிக்கிற பிள்ளை ஏமா சாகணும்? போராடுங்க. அப்ப இதுதான் நம்மளோட அதுக்கான ஒரு வலியுறுத்தல தானே நீங்க கொடுத்திருக்கணும். நீட் மட்டும் வாழ்க்கை இல்லன்னு சொல்றது எப்படி கரெக்ட்? இன்னைக்கு அதுதான் 2026ல அதை மாத்துவாரு. தனக்கான அதிகாரம் வரும்போது அதை உபயோகப்படுத்துவாரு. வலியுறுத்தலுக்கு கூட அதிகாரம் தேவைப்படுதா சார்? மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது கூட அதிகாரம் தேவைப்படுது. என்ன நீட் அவன் வந்து கள்ள காப்பி அடிச்சு கொண்டு வந்துருவான். எல்லாரும் பிள்ளைகளும் நீட்டு தேர்வு எழுத போற பிள்ளைங்க மூக்குத்தி போட்டிருந்தா கூட கழட்டிட்டு, அவனுக்கு அறிவு வேணுமா? நான் அத மூக்குத்திய கூட கலத்துக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு சுடிதார்ல பட்டன் நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த பட்டனை கத்திரிச்ச காட்சிகளை எல்லாம் பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இடத்துல நடக்குது. உன்னை அடியோட பிடுங்கி வேரோட எரியறதுக்கான நிகழ்வு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மாத்தக்கூடிய அதிகாரம் நம் வசம் வரும். இன்னைக்கு அது மட்டும்தான் கனவுன்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அவர் சொல்லாததுதானே சார் அதுக்கு குழப்பமே. இல்ல நீங்க புரிஞ்சுக்காததான் குழப்பமே. அப்ப எனக்கு மட்டும் தனியா வந்து போன் பண்ணி சொன்னாரான்னு கேக்குறேன். இல்ல நீங்க தாவேக்கான்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ ஒருவேளை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்வேதா எப்பவுமே கிரிட்டிக்கலா என்ன பண்ணலாம், இதுல இருந்து என்ன கேள்விக்குள்ள பதிலுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி எடுக்கிறதா ஸ்வேதாவுடைய வேலை. புரியுதுங்களா? நான் இப்பவும் சொல்றேன், அவருடைய பதில அவருடைய பதில உள்வாங்கினதுனால சொல்றேன். அதுல இல்லன்னு சொல்லட்டும், தாவேக மறுபறிக்கை கொடுக்கட்டும், இல்ல ஜலீல் சொன்ன தவறுன்னு சொல்லட்டும், நான் சொல்லக்கூடிய கருத்து தப்புன்னு சொல்லட்டும். பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் தானே உண்மையான தலைவன், அவன் தானே மாற்றத்துக்கான தெளிவான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. பதில இருந்து கேள்வியே உங்களுடைய நோக்கமே அஜெண்டாவே நீங்க என்ன? நீங்க கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க பிஜேபியோட. ஆனால் சார் கேள்வி எழுப்புறேன். நான் எங்க சார் கள்ள கூட்டணி?
திமுக வந்து கள்ள கூட்டணி தான் வச்சிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? நீங்க பேசும் பொருள் எல்லாமே இவரோட இது போக்கு மென்மையா போத நீ தான் சரணாகதியை அடைஞ்சிட்டே இல்ல. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் ஒன்ன வச்சு சந்திரபாபுக்கு மிரட்டல் விடுறாரா ஒன்றியத்தினுடைய பிரதமர். சந்திரபாபு நீ போனா ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து நிக்கிறது என்ன, நான் பிரதமர் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விளக்கப்படம் தானே அது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன் பாப்போம். ஸ்வேதா இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஓகே, அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையினுடைய அன்பை வெளிப்படுத்துது. தனக்கான ஒரு அண்ணன் தனக்கான ஒரு கல்வி உதவித்தொகையை கொடுத்திருக்கிறாரு, மேலும் படிக்கணும்னு சொல்றாரு. சொல்லக்கூடிய நபர் எல்லாராலும் பார்க்கக்கூடியவர், ரசிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை வேணும்னு சொல்லக்கூடிய அவர் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பீரிட்டு எழும்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள்ல மண்ணுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சவர் இருக்கக்கூடிய நீங்க மன்னராட்சியா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சாமானிய வீட்டு பிள்ளைகளை உங்களுக்கு எதிராக களம் காண்றதுக்காக இறக்கி விட்டு இருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு தலைவனை பார்க்கும்போது பேரன்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஒரு மகிழ்ச்சியிலும் அவள் வெளிப்படுத்தக்கூடிய அன்பை கொச்சப்படுத்துறீங்களே, நீங்க எப்படி தமிழகத்தினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. வேல்முருகன் ஒரு வீட்டுக்கு போறாரு, அவருடைய வீட்டுல அவருடைய நிர்வாகி வீட்டுல ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை தன் தந்தையை வந்து ஒரு தலைவனா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறா, இல்ல கட்டி அணைக்கிறா. இத தவறா எடுத்துப்பாரா? அப்ப இவர் மனசுல என்ன இருக்கு? அதாவது விஜய் அவர்கள் மீது வேல்முருகனுக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ இல்ல, ஒட்டுமொத்தமா பயம் இருக்குன்னு சொல்றேன். பயத்தினால இந்த மாதிரியான ஒரு வேற என்ன பண்ண? காழ்ப்புணர்ச்சிக்கு இவருக்கு அவருக்கு என்ன இருக்கு? பயம். இன்னைக்கு திமுகக்கு பேசணும், வேல்முருகன் ரொம்ப நாளா பேசாம இருக்கிறார் அண்ணன். விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு, கூட்டணியில இருந்தே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் வேல்முருகன் அவர்கள். சரி, இப்ப திமுக சின்னத்துலதான் இருக்கிறீங்க. திமுக உங்க கட்சியை விட்டுட்டு திமுகவா உறுப்பினராகி தான் நீங்க அதுல போய் இருந்திருக்கீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிலாம் சொல்லாதீங்க. சட்டமன்றத்திலயும் சரி, இப்ப பாஜக சட்டமன்றத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியா பேசுறாரா, திமுக அவனுடைய எம்எல்ஏவா பேசுறாரா? சட்டமன்றத்துல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தே வேல்முருகன் அவர்கள் கேள்வி பேசினாலும் அந்த சட்டமன்ற குறிப்புகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய குறிப்புகளா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, திமுக அவனுடைய எம்எல்ஏவனுடைய குறிப்புகளா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரா தான் அவர் வந்து அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். திருப்பியும் நான் உங்களை நல்லா கேட்கிறேன், அவர் சட்டமன்ற உறுப்பினரா உள்ள போயிருக்கிறது. சரி, அவர் சட்டமன்றத்துல இருந்தே அவருடைய கேள்விகள் என்னுடைய கேள்விக்கு பதில் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. தமிழக உரிமை கட்சியினுடைய தலைவராகத்தான் நாங்க பேசி சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செய்யப்பட்டார். இல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய எம்எல்ஏவா உள்ள இருக்கிறாரா, இல்ல திமுகவுடைய எம்எல்ஏவா உள்ள இருக்கிறாரா? திமுக அவனுடைய எம்எல்ஏ தான் உள்ள இருக்கிறாரு. ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல தானே ஜெயிச்சிருக்கிறாரு அவரு. இவரு நம்ம பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு எம்எல்ஏ எல்லாருமே திமுக கூட்டணியில இருந்தாலும் அவர் வந்து அரசு செய்யக்கூடிய குற்றங்களை வந்து வெளிப்படையா கேட்கிறாருன்றது தானே அவர் மேல இருக்கக்கூடிய. நீங்க கூட ஆரம்பத்துல எடுக்கும் போதே அவர் மேல நிறைய மரியாதை இருக்குன்னு மாத்தி பேசல. அந்த விஷயங்கள் அவர் பண்ணதானே செய்யறாரு. கருத்தியல் ரீதியா பேசுறக்கூடியவர். அப்ப பி.கே. சேகர் பாபு அவர் சொன்னதுக்கு நீங்க ஏன் கருத்து சொல்லாம வாய் மூடிட்டு இருக்கீங்க? பேசுங்க, ஏன் அமிங்கி போறீங்கன்னு கேக்குறேன். இங்க கடந்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப வீரியமா இருந்தீங்களே அண்ணன், உங்க கூட நிறைய போராட்டத்துல நான் இருந்தேனே, என் கூட பல போராட்டத்துங்களை அண்ணன் இருந்தாரு. இன்னைக்கு எங்க போச்சு அந்த போராட்டங்கள்லாம், உணர்வுகள்லாம் எங்க போச்சு? இந்த 4 வருஷத்துல அண்ணன் எத்தனை போராட்டம் நடத்திட்டாரு? 10 நாளைக்கு ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது எங்க. இன்னைக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு நினைக்கிறாரா? எதிர்த்து பேசுறாருல்ல, எந்த போராட்டத்தை நடத்தினார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து எம்எல்ஏவானதுக்கு அப்புறம் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. அதுக்கும் நான் போய் கலந்துக்கிட்டு தான் இருந்தேன். வேற எந்த போராட்டத்தை அண்ணன் நடத்தினாருன்னு எனக்கு தெரியல. அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவும் நான் அன்பு கொண்டவன் தான், அதுல மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் உங்களுடைய கருத்தை நீங்க மாத்திக்கணும். புரியுதுங்களா? அவருடைய பார்வை இந்த இடத்துல தப்பா இருந்திருக்குன்னு சொல்றேன். நிச்சயமா தவறான பார்வை தான். அதற்காக சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பா வன்மையான கண்டனத்தை பதிவு பண்றேன். சரி, ஓகே சார். வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி.